மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். பொதுவாக சம்மர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் பெரிதும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம போக்குவரத்து மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிடும். அப்படி போக்குவரத்து நெரிசலை சரி செய்கிற போக்குவரத்து காவலர்கள் முழு நேரமாக அங்கேயே இருந்து அந்த வெயிலில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு ஆவடி போலீஸ் கமிஷனரேட் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஏசி ஹெல்மெட் அப்படின்ற ஒரு புதிய விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏசி ஹெல்மெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ இது மூலிமா அவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆவடி போலீஸ் கமிஷனரேட்டுடைய ஆய்வாளர் நம்ம ராஜேஷ் சார் அவங்ககிட்டையும் உதவி ஆய்வாளர் ராமசாமி அவங்கள்ட்டையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணும்போது அவங்களால எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க் பண்ண முடியுது. 8 hours வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சார் கண்டினியூஸா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம ஆவடி போலீஸ் கமிஷனரேட்ல இருந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இந்த ஏசி ஹெல்மெட் அப்படின்றது நம்ம தமிழ்நாடுக்கு புதுசு சார். காவலர்களுக்காக வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், போக்குவரத்து காவலர்கள் குறிப்பா. ஏன்னா வந்து அவங்க அந்த வெயில்ல நின்று அவங்க படாத பாட்டு இல்லை. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், ஒரு 1/2 மணி நேரத்தை கடக்கிறதே வந்து நம்மளுக்கு பெரிய கடினமான ஒரு பொருளையா இருக்கு. அது போக அவங்க ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல நிக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கான இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். சார் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும்ன்ற ஐடியா எப்படி சார் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம காவலர்களுக்கு வந்து பட்டர் மில்க்ஸ் இந்த வந்து நம்ம அரசாங்கம் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நம்ம காவல் ஆணையாளர் அவர்கள் வந்து பட்டர் மில்கோட சேர்த்து இந்த ஏசி ஹெல்மெட்ஸையும் வந்து நம்ம காவலருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி இனிஷியேட்டிவா ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில நம்ம போக்குவரத்து காவலர் அனைவருக்குமே வந்து இந்த ஏசி ஹெல்மெட்ஸை நம்ம வந்து இப்போ வழங்கியிருக்கிறோம். இதனால வந்து நமக்கு என்ன யூசேஜ்னா, அந்த ஏசி ஹெல்மெட்ஸை நார்மலாக ஒரு 1/2 hour நிற்கும் போது நமக்கு போலீஸ் வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணும்போது அவங்களால எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க் பண்ண முடியுது. அவங்க வந்து கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகாமல், கொஞ்சம் டயர்னஸ் ஆகாமல் லாங் டைம் வந்து சர்வேல பண்ணி ஒர்க் பண்ண முடியுது. கண்டிப்பா சார். இப்போ இந்த ஏசி ஹெல்மெட் அப்படின்றது இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆவடி போலீஸ் கமிஷனரேட் பகுதிகளுக்குள்ள மட்டும்தான் இது கொண்டு வந்திருக்கோம் சார். என்னென்ன பகுதிகள் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முறையா நம்ம ஆவடி காவல் ஆணையர் தான் இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் ஓவராலா 50 நம்பர்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த 50 நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷனும், பூந்தமல்லி, போரூர், ரெட் ஹில்ஸ், அதே மாதிரி அம்பத்தூர், பட்டாபிராம், எல்லா 8 காவல் நிலையங்கள், 8 ஆவடி காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் 8 காவல் நிலையங்கள் நாங்கள் வந்து இந்த ஏசி ஹெல்மெட்ஸை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். இந்த ஹெல்மெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சாதாரணமாக நாங்கள் இந்த ப்ளூ கேப் போட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு வெயில் அதிகமாக தெரியும். அதனால வந்து கொஞ்சம் டென்ஷனும் கொஞ்சம் அதிகமான மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஆவடி கமிஷனரேட்ல எங்கள் கமிஷனரேட்ல இந்த ஹெல்மெட் எங்களுக்கு கொடுத்தது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எங்களுக்கு அந்த வெயிலுன்றது ஒன்று வந்து தெரியவே இல்லை. அதனால வந்து டியூட்டி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு. அதனால இன்னும் ஒரு மணி நேரம் அந்த ஹெல்மெட் கழட்டுறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேது. இன்னும் ஒரு மணி நேரம் கூட அந்த டியூட்டி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. மற்றபடி சூப்பரா இருக்கு. இதை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி எல்லாரும் வந்து இந்த ஹெல்மெட்டோட இந்த இதை வந்து பயனடையணும்ன்றது நான் கேட்டுக்கொள்றேன். இந்த ஹெல்மெட் வந்து வியர் பண்றதுனால இந்த பெனிஃபிட்ஸ் வந்து காவலர்களுக்கு இருக்கும், இதனால கொஞ்சம் இது சுலபமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஏசி ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணும்போது எங்களுக்கு டயர்னஸ் ஆக மாட்டேங்குது. நார்மலா வந்து ஒரு 1/2 hour டயர்ட் ஆயிரும், டயர்னஸ் ஆக மாட்டோம். இது வந்து ஒரு 40 to 50 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இது வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ்ல வந்து நமக்கு கூலிங் கிடைக்கும் போது நம்ம ஈஸியா வந்து அந்த குளிர்ச்சி அடைஞ்சு நம்ம வேலையை வந்து எளிதாக்குது. டிராஃபிக் ஜாமை ஈஸி பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் காமன் கம்போஸ்டா நம்மள வச்சுக்கவும் முடியும். கண்டிப்பா. இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் முதல் தடவையா. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இடங்களுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இது வந்து மற்ற எல்லா போக்குவரத்து காவல்துறையரும் வந்து இதை வந்து இப்போ வந்து விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா போக்குவரத்து காவலர்களுக்குமே இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் வருங்காலத்துல வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ உண்மையிலே சூப்பர், ரொம்ப வெரி குட் சார். ஏன்னா இது வந்து முதல்ல நம்ம ஆரம்பிச்சது நம்ம ஆவடி போலீஸ் கமிஷனரேட்டா இருக்கும்ன்றது டவுட் கிடையாது. கண்டிப்பா. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது இதுக்கு உறுதுணையா இருந்து இதை ஒரு முழுமையா எடுத்துட்டு வந்தவங்க யாரு, இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. இது வந்து நம்ம ஆவடி காவல் ஆணையாளர் அவர்கள் வந்து இதை வந்து முழு முயற்சி எடுத்து இது வந்து ஹூண்டாயோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில இனிஷியேட்டிவா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏசி ஹெல்மெட்ஸ் ஜார்ஜ் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் தெலுங்கானால இருக்கக்கூடிய கம்பெனி, அவங்க மூலியமா இந்த ஏசி ஹெல்மெட்ஸை ப்ரொக்யூர் பண்ணி நாங்க எங்க போக்குவரத்து காவலருக்கு நாங்க இதை வந்து வழங்கியிருக்கோம் சார். சூப்பர் சார். இதே மாதிரி சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கொண்டு வந்திருக்கோம், பட் ஆனால் இந்தியாவில் வந்து வேற எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த ஏசி ஹெல்மெட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு? கண்டிப்பா. இது வந்து ஆல்ரெடி தெலுங்கானா, குஜராத் மற்ற ஸ்டேட்ல இதை வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையா நாங்க வந்து ஆவடி காவல் ஆணையருக்கு இந்த ஏசி ஹெல்மெட்ஸை கொண்டு வந்தோம். தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல இருந்து ஏசி ஹெல்மெட், அதாவது நம்ம டிராஃபிக்ல வந்து வெயில நின்று டூட்டி பார்க்கறதுனால அதிகமான சூடு தலையில இருந்து அப்படியே உள்ளங்கால உச்சந்தலை ஏறனால நம்மளுக்கு சூடை தணிக்கிறதுக்காகவும் நம்மளை சேவ் பண்ணுறதுக்காகவும் அந்த வந்து ஏசி ஹெல்மெட் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மேலே வந்து 2 ஆப்ஷன் பட்டன் இருக்குது. பட்டன் ஆன் பண்ணிட்டு மேலே வந்து ஆன் பண்ணோம்னா ஏசி வரும், 2வது ஃபேன் வரும். நம்ம எது வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபேன் போடும்போது நம்ம தலையில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அந்த மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. வெரி வெரி தேங்க்யூ. அதே மாதிரி இது நம்ம தேவையில்லாதப்போ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் 4 மணி நேரம் நம்ம ரொட்டீன் டியூட்டி பார்க்கும்போது அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஏசி ஹெல்மெட் வந்துட்டு பேட்டரியோட இருக்குன்றதே நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஹெல்மெட்டோட வெயிட் என்ன சார் இருக்கும்? ஒரு ஹெல்மெட்டோட வெயிட் சார் அது வந்து 800 கிராம். இது மட்டும், அதாவது ஹெல்மெட் மட்டும் 800 கிராம் சார். ஓகே ஓகே. 800 கிராம் வித் பேட்டரி வந்து 700 கிராம். அதோட பேட்டரி வந்து வெயிட் வந்து டோட்டலா 1.5 kg. டோட்டலா ஒரு 1.5 kg இதோட வெயிட் இருக்கு. எஸ் சார். சோ இந்த ஏசி ஹெல்மெட் வந்துட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணனும்ன்றது சொல்ல முடியுமா சார்? சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு சிம்பிள் இதுதான் சார். இப்போ நம்ம டியூட்டில இருக்காங்கன்னா கான்ஸ்டபிள் அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு முறை வந்து நம்ம சார்ஜ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சார் கண்டினியூஸா. இப்போ மார்னிங் வந்து நமக்கு வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 10 o'clockனா 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். பேட்டரி வந்து 10,000 mAh. இது வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி 8 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஏசியோட ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே 100% அது கிடைக்கும். இப்போ இந்த ஹெல்மெட் பத்தி சொல்ல முடியுமா சார்? இந்த ஹெல்மெட்டுக்குள்ள அது என்ன செயல்பாடு நடக்குது அப்படின்றது? இது வந்து நமக்கு ஆன் ஆஃப் சார். ஓகே ஆன் ஆஃப். ஒரு முறை ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹீட் நமக்கு தெரியும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல லோ ஹை மாடல் இருக்கு. லோவா வேணும்னா நம்ம லோவா வச்சுக்கலாம், ஹையா வேணும்னா ஹையா வச்சுக்கலாம். அதுல 25%, 50%, 75%, 100% இருக்கு. இது அந்த பேட்டரி என்ன லெவல்ல இருக்கு நம்ம தெரிஞ்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டோம்னா ஒரு முறை இது பண்ணிட்டோம்னா நமக்கு இதை வந்து எடுத்து நம்ம தலையில இது பண்ணி நம்ம ஒன்ஸ் இப்படி வந்து இது பண்ணி ஆன் பண்ணி இந்த பேட்டரி வந்து நம்ம பின்னாடி பெல்ட்ல மாட்டிக்கலாம் சார். பெல்ட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக அப்படி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது நமக்கு இது பண்ணோம்னா கழட்டி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணோம்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சார். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அவங்கவுங்க ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் சார். ஸோ நம்ம இது ஆன் ஆஃப் பண்ணோம்னா இது ஒரு இந்த கம்ப்ரஷன் மிஷின் இருக்குது சார். இந்த மிஷின் இது பண்ணோம்னா நம்ம கூலிங் வந்து இந்த ஹேர் ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் சார். ஸோ நமக்கு அப்படியே கீழே இது பண்ணாம நார்மலா நம்ம வெயில்ல இருக்கும்போது அந்த ஃபீல் நமக்கு ஏஸ்ல இருக்கிற ஃபீல் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் கண்டிப்பா அதை உணர்வாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த இதை வந்து நம்ம போலீஸுக்கு பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா நம்ம பாயிண்ட்ல ரெகுலேஷன் பண்ற கான்ஸ்டபிள்ஸ்க்கு நம்ம இதை வந்து நம்ம கமிஷனர் சார், அடிஷனல் சீஃப் மேம்லாம் ரெஃபர் பண்ணி இதை வந்து இஷ்யூட் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் சார். சார் இப்போ சொல்லும் போதே ரொம்ப கேட்கவே நல்லா இருக்கு சார். இப்போ ஏன்னா வந்து வெயில் அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா மக்களை விட வந்து மக்களாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா அந்த காவல்துறை ஆய்வாளர்ன்றவங்க வந்து அந்த ஆரம்பத்துல இருந்து அங்க வரைக்கும் ஃபுல்லா இருந்து அவனும் ஒரு போக்குவரத்து காவலரோட வேலை அது. அவர் இருந்து அந்த மாதிரி இருக்கப்ப இந்த ஒரு திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். சார் இந்த மாதிரி யூஸ் பண்ண கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சார்? கண்டிப்பா சார். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு.
நாங்கள் வந்து ஒரே இடத்துல நின்று இருப்போம். ஒரே இடத்துல நின்று இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறது, ஒரு பப்ளிக்கை கிராஸ் பண்ணி விடுறது, இல்லை ஒரு ஸ்கூல் குழந்தைங்களை கிராஸ் பண்ண விடுறது, இல்லை முதியோர் ஒருத்தர் வந்து இது பண்ணி கிராஸ் பண்ணி விடும்போது நம்ம ரோட்டில் தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அது ஒரே ஒரு பர்சன் இருந்தால் கூட நம்ம அதை கிராஸ் பண்ணி கண்டிப்பாக விட்டாகணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பர்சன் தானே இருக்கிறாங்க, கிராஸ் பண்ணி இன்னும் 4 பேர் வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு பர்சன் இருந்தால் கூட நம்ம டிராஃபிக்கை வந்து பெடஸ்ட்ரியன் கிராஸை நம்ம கிராஸ் பண்ணி கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வெயிலில் எனி டைம் ஓடி போய் இது பண்ணுறதுனால நம்ம வந்து அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து சொல்லுவாங்க சார். சூப்பர் சூப்பர் ஆமாம் சார். சார், ரொம்ப நன்றி சார். Thank you, இவ்வளவு sir. நேரம் வந்து விளக்கமா எங்களுக்கு இதை சொல்லியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபியூச்சர்ல என்ன பெருசா தேங்க்யூ சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.